ஹலோ மக்களே, ஏப்ரல் 11 சலங்கையில ப்ரோமோ ரிவ்யூ பார்ட் 2 தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்ன ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட் ரிவ்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்ட் 1 பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு கண்டினியூஷன் புரியும். இதுல அபூர்வாவை வந்து கழுத்து நெரிச்சு கொன்ன ட்ரை பண்ணிட்டு இருக்காரு சரத்சந்திரா. அந்த நேரத்துலதான் அப்போ நீதான் கொலை பண்ணியான்னு சரத்சந்திரா திரும்ப திரும்ப வந்து அபூர்வா பத்தி கேக்குறாங்க. அபூர்வா வந்து பேசவே விடல. அபூர்வாவை கழுத்து நெரிச்சு கொல்ல நினைக்கிறாங்க, தள்ளி விடுறாங்க. அதுக்கடுத்து மருதானியில வந்து விட்டுருங்க மாப்பிள்ள. அப்புறம் எதுவும் பண்ணல, விட்டுருங்கன்னு அவங்க ஒரு பக்கம் கெஞ்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல வந்து ககன் வந்து திரும்ப ஏத்தி விடுறாரு. நல்ல சோபா சந்திராவை கொண்டது இவளை நானே என் கையால சுட்டு கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துப்பாக்கியை வந்து வாங்குறாங்க. துப்பாக்கியை வந்து ஷூட் பண்றதுக்கு எடுக்கிறாரு ககனு. இந்த நேரத்துல கிருஷ்ண பிரசாத் வந்து சொல்றாரு உண்மையெல்லாம். ஆமா, சோபா சந்திராவை கொன்னது இவதான். இவளே வந்து அந்த ஃபேக்டரிக்குள்ள சோபா சந்திராவை உள்ள வச்சுட்டு அது என் கையாலேயே தீய வச்சு என் கையாலேயே சோபா சந்திராவை கொல்ல வச்சுட்டா. என்ன மன்னிச்சிருங்க சரத்சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறாரு. இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுங்கிறதுக்காண்டி என்னைய வந்து அவங்க கைக்குள்ள வச்சுக்கணுங்கிறதுக்காண்டி என் குடும்பத்தையும் என் கிட்ட இருந்து பிரிச்சு சாரதா ககன ஃபுல்லா என்கிட்ட இருந்து பிரிச்சு மீராவை என்ன வலுக்கட்டாயமா மீரா கழுத்துல என்ன தாலி கட்ட வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உண்மையெல்லாம் சொல்றாரு. ஒருவேளை இந்த உண்மையை நீ யார்கிட்டயாச்சும் சொன்னா நான் சாரதாவை கொண்டு வந்து மிரட்டினாங்க, அதனாலதான் நான் இத்தனை வருஷம் நான் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்ல சரத்சந்திரா என்ன மன்னிச்சிருங்க, இவ்வளவு கொல்லுங்க, இவ்வளவுதான் நம்ம சோபாச்சந்திர தங்கச்சியை கொண்டுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் இது பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து சரத்சந்திரா வந்து ஷூட் பண்ணிடுறாங்க இவங்கள அபூர்வாவை. ஒன்று அதுக்கடுத்து ஷூட் பண்ண 2 வாட்டி ஷூட் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து இதெல்லாம் நடந்தது எல்லாமே கனவு. அவ்வளோ சீக்கிரம் வெளியே வந்துருமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இது எல்லாமே வந்து கனவு, அபூர்வாவோட கனவு. அபூர்வா வந்து பயந்து அடிச்சுட்டு தூக்கத்தில் உளறிட்டு இருப்பாங்க. நான் எதுவும் பண்ணல, நான் கொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு உளறிட்டு இருப்பாங்க. உடனே சரத்சந்திரா வந்து எந்திரிச்சிருவாரு. என்ன அபூர்வா, என்ன சொல்லிட்டு இருந்த, என்ன சொல்லிடுற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு. நான் அதுக்கடுத்து அபூர்வா இருந்துச்சு, நானே உண்மையெல்லாம் சொல்ல போனேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதட்டத்துல அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு கனவு, கெட்ட கனவு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி இந்த தண்ணி குடி அப்படின்னு சொல்லி தண்ணி எடுக்கிறது போல அந்த வாட்டர் பாட்டில தண்ணி இருக்காது. சரி நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரத்சந்திரா சொல்லுவாரு. இல்ல வேணாம் மாமா நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அபூர்வா வந்து அந்த வாட்டர் பாட்டில எடுத்துட்டு இவங்க தண்ணி குடிக்கிறதுக்காண்டி வருவாங்க. ஃப்ரிட்ஜ்ல இருந்து தண்ணி குடிச்சிட்டு இருப்பாங்க. பின்னாடி இருந்து மருதானியில வந்து அபூர்வா இதை பிடிப்பாங்க, அபூர்வா தொடுவாங்க. உடனே அவங்க வந்து பயந்து வாட்டர் பாட்டில் கீழே போட்டு நான் எதுவும் பண்ணலன்னு திரும்பி வளர ஆரம்பிச்சிருவாங்க. உடனே யார் என்ன பண்ணான்னு இவங்க மருதானியில பின்னாடி இருந்துட்டு காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு எடுத்து பார்த்தா சித்தி நீங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா கேட்பாங்க. ஆமாம்மா என்னாச்சுமா உனக்கு, என்ன அந்த ககன் வந்து உன்னை கொல்ற மாதிரி உனக்கு கனவு வந்துச்சா, அந்த ககன் வந்து ஷூட் பண்ற மாதிரி உனக்கு கனவு வந்துச்சா? உண்மையெல்லாம் அந்த சாரதா வந்து அந்த ககன் கிட்ட சொல்லிட்டா, ககன் கோவத்திலோ இல்ல வெறியோட வந்து உன்னை கொண்டுட்டான், இதான் உன் கனவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க சொன்னது எல்லாம் கரெக்ட் தான், ஆனா ககன் என்ன கொல்லல, மாமா தான் என்ன கொண்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க. கனவுல இப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கும் உடனே இவங்க கேட்க மருதானி எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. வாவ், இது அதை விட பெரிய அப்டேட்டா இருக்கே, இந்த கனவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சுட்டு கேட்கவே சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு சிரிச்சுட்டு இவங்க சித்தி அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே இல்லம்மா, எப்படினாலும் அந்த உண்மை தெரியக்கூடாதுன்னா நம்ம இப்போ உண்மையா எப்படி அந்த சாரதா அந்த ககன் கிட்ட சொல்லிடுவா, இது தெரியாம இருக்கணும்னா நம்ம அந்த சாரதாவை கொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமா சித்தி, நான் அவளை கொல்றேன், வேற வழியே இல்லை, அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா யாரா இருந்தாலும் செத்துதான் போகணும். இப்ப அந்த கணக்குல இப்ப இந்த சாரதாவும் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவை கொல்றதுக்கு திரும்ப அப்புறம் வந்து திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இங்க அவங்க கண்ணே முழிக்கல இன்னும் சாரதா, அவங்க இன்னும் ஐசியூல இருக்கிறாங்க, இன்னும் அப்சர்வேஷன்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து எல்லாரும் வெளியே உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே செரி வந்து வராரு. செரி வந்தோடனே பூர்ணி வந்து அண்ணான்னு அழுகுறாங்க. ககன் வந்து அம்மான்னு சொல்லிட்டு செரியை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காரு. உடனே அதுக்கடுத்து அம்மா எங்க அப்படின்னா ஐசியூல இருக்கும்போது செரி போய் அந்த ஐசியூல போய் பார்த்துட்டு வர்றாரு. வந்திருப்பீங்க உடனே எல்லாருக்காக நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், நீங்க எதுவும் சாப்பிட்டுருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால கொஞ்சமா இருக்கு, எல்லாரும் கொஞ்சமா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ககனு கொடுப்பாரு. இல்லடா எனக்கு வேண்டாம், எனக்கு அம்மா தான் முக்கியம் அழுதுட்டு இருப்பாரு ககனு. உடனே பூரணி நீ போய் சாப்பிடு, உடனே இவங்க பூமி கிட்ட பிளேட்ல நீ எடுத்துட்டு வந்து கொடு பூமி அப்படின்னு சொல்லிட்டு பூமி கையில அந்த சாப்பாடு கொடுத்துருவாரு. பூமி எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. ககன் வந்து வேண்டாம்னு சொல்லிடுவாரு. உடனே அதுக்கடுத்து பூமி வந்து ஊட்டி விட போவாங்க. உடனே அது வந்து தள்ளி விட்டுருவாரு, அந்த பிளேட்டை, சாப்பாடு பிளேட்டே ஃபுல்லா தள்ளி விட்டுருவாரு. தள்ளி விட்டோன்னே போதும் பூமி, நீ என் வாழ்க்கையில வந்ததுல இருந்துதான் எங்க வீட்டுல இவ்வளவும் பிரச்சனையும், தயவு செஞ்சு நீ என் வாழ்க்கையில விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி
இவர் ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பாரு, நீ மட்டும் ஒழுங்கா அந்த போனை அட்டன் பண்ணி பேசியிருந்தேன்னா இந்நேரத்துக்கு என் அம்மாக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்காது, எல்லாத்துக்கும் காரணம் நீதான். ககன் வந்து கோவத்துல என் அம்மாவோட இந்த நிலைமைக்கு நீதான் பூமி காரணம், நீ வந்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனை, நீ மட்டும் போன் எடுத்திருந்தா இந்த பிரச்சனையே இல்லை, இந்த நேரத்துக்கு என் அம்மாவுக்கு எதுவுமே ஆயிருக்காதுன்னு சொல்லிட்டு நீங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தள்ளி விட்டுறாங்க. பூமிய ககன் வந்து தள்ளி விட்டுறாரு. உடனே பூமியும் அழுதுட்டே போறாங்க, போயிட்டே இருக்காங்க. உடனே பூர்ணி நீ அண்ணனை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் அவங்களை கன்சோல் பண்றதுக்காண்டி போறாங்க பூமியை. இங்க பாரு பூமி, அண்ணாக்கு வந்து பெரியம்மாவை எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கே தெரியும், அவங்க மேல எவ்வளவு அன்பு இருக்கு, எவ்வளவு மரியாதை, எவ்வளவு காதல் இருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அவங்க அம்மா கொண்டுனா ககனை நாவால தாங்கிக்கவே முடியாது, அந்த கோவத்துலதான் உன்னை எப்படிலாம் பேசிட்டு இருக்காரு, உன் மேல கோவப்படுறாரு, உன்னை வெளியே போக சொல்றாரு, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத பூமி, அவர் கோவம் இது பெரியம்மா கண்ணு முழிச்சோன்னா சரியாயிருவாரு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து தைரியம் சொல்லிட்டு இருக்காங்க பூமிக்கு. சரி வந்து அப்புறம் நைட் ஆயிருது. இங்க வந்து திரும்ப பூர்ணி வந்து இவங்களுக்கு திரும்பியும் தைரியம் சொல்லிட்டு இருக்காங்க பூமிக்கு. இங்க பாருங்க அண்ணி, அண்ணனுக்கு வந்து அம்மா மேல இருக்க பாசத்தினாலதான் உங்களை அவ்வளவு திட்டினாங்களே தவிர இப்ப கோவம்லாம் எதுவும் இல்லை உங்க அண்ணனுக்கு, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, சீக்கிரமே சரியாயிரும் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இது பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல ககன் வருவாரு. ககன் வந்தோன்னா நீ இன்னும் வெளியே போகலையாடி அப்படின்னு சொல்லிட்டு பூமியை பத்தி திட்டிட்டு இருக்காங்க. இன்னும் உன்னை வெளியே போக சொன்னேன், நீ ஏன் இன்னும் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு இருக்க, உன்னாலதான் என் அம்மாக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பியும் கோவப்பட்டுட்டு இருப்பாரு உன்னை ககனு. இவங்க இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா அவங்க ரத்னம், அந்த கொலையாளி, அப்புறம் அபூர்வா இவங்கெல்லாம் வந்து அபூர்வா வந்து அவங்க கெட்டப்ப மாத்திடுவாங்க. எப்பவும் அந்த பண்ணு வச்சிருப்பாங்கல்ல, இப்ப ஃப்ரீயா விட்டுட்டு சாரி எல்லாம் வேற மாதிரி கட்டிட்டு கெட்டப்ப கொஞ்சம் லைட்டா சேஞ்ச் பண்ணிட்டு அவங்க வந்து அட்மிட் பண்ற மாதிரி ஒரு பேஷண்ட் மாதிரி வந்திருப்பாங்க. அந்த ரத்னமும் அந்த கொலை பண்ணாலும் அவனுக்கும் வந்து அதே ஹாஸ்பிட்டல் யூனிஃபார்மா கொடுத்து இவங்க பிளான் பண்ணி சாரதா இருக்க அதே பெட்டுக்கு பக்கத்து பெட்ல வந்து இவங்க வந்து சாரதாவை கொண்டுட்டு போறதா பிளான் பண்ணியிருப்பாங்க. இவங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்புறம் வந்து அவங்க மேலேயே அந்த துணியெல்லாம் போட்டுட்டு, அந்த ஹாஸ்பிட்டல் துணி, அந்த கிரீன் கலர் துணி எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே ஒரு பேஷண்ட் ரியலிஸ்டிக்கா வந்த மாதிரி பிளான் பண்ணி வந்துருவாங்க. உள்ள வர வந்துட்டு இவங்க சாரதா ரூமுக்கு போறதுக்கிட்ட அங்க வர வந்துருவாங்க. ரத்னமும் இவரும் அந்த ஸ்ட்ரக்சரை பிடிச்சிட்டு அந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு அப்படியே நர்ஸும் அந்த வார்டு பாய் மாதிரி அவங்க 2 பேரும் இது பண்ணி ட்ரெஸ் பண்ணிட்டு இவங்களை உள்ள இழுத்துட்டு அப்புறம் வந்து படுத்திருப்பாங்க பேஷண்டா. உள்ள இழுத்துட்டு போறதுக்கு அந்த ஸ்ட்ரக்சர்ல இழுத்துட்டு போவாங்க. அங்க ககனு பூமி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, பூர்ணி சிவா எல்லாரும் இருப்பாங்க. மேடம் அங்க எல்லாரும் இருக்காங்க, இவங்களை தாண்டி நம்ம எப்படி போறது அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்டு இருப்பான். நம்ம வேணா வெளியே போயிடலாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலையில சொல்லிட்டு இருப்பான். வேண்டாம் வெயிட் பண்ணு, இப்போதைக்கு நம்ம போக வேண்டாம், எப்படியும் அவங்க எங்கேயாவது போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கேயே நின்றுட்டு இருப்பாங்க கொஞ்சம் தூரத்துல. உடனே அதுக்கு அடுத்து ஒருத்தங்க வந்து சாரதாக்கு வந்து இந்த மெடிசின்ஸ் எல்லாம் நீங்க போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ககன் வந்து நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாரு. உடனே பூமி நான் என் அத்தைக்காக வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்குவாங்க. ஆல்ரெடி இவங்க 2 பேரும் சண்டை விட்டுட்டு இருப்பாங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு உங்க அம்மானா எனக்கு அவங்க அத்தை, நான் என்னோட அம்மா பாசத்தை நான் பார்த்தது இல்லை, என் அத்தையை தான் நான் என் அம்மாவா நினைக்கிறேன், நான் இங்க இருந்து எங்கேயும் இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், என் அத்தையை நான் பார்த்துப்பேன் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சண்டை போட்டு இருப்பாங்க ககனோட பூமி. திரும்ப ககன் வந்து அந்த நான் என் அம்மாக்கு எனக்கு மருந்து வாங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு அந்த பிரிஸ்கிரிப்ஷனை வாங்கிட்டு போயிடுவாரு. போயிட்ட பின்ன இவங்க பின்னாடியே வந்து பூமியை ஓடுவாங்க. ஓடின பின்னே சாரதா பூர்ணி எல்லாம் என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்ப எல்லாருமே போயிட்டாங்க. இவங்க அந்த வார்டு பாய் மாதிரி கெட்ட போட்டிருப்பாங்க. அந்த கொலையாளி இவன் வந்து தரன்னு அப்புறம் அந்த ஸ்ட்ரக்சர்ல வச்சு இழுத்துட்டு வருவான். எடுத்துட்டு வந்துட்டு இவங்க ரூமுக்கு போயிருவாங்க. யாரு சாரதா ரூமுக்கு போயிட்டு அவங்க வந்து மெடிசன் ஊசி வச்சிருப்பாங்க. ஊசியும் அந்த செத்து போறதுக்கான அந்த இதுவும் வச்சிருப்பாங்க. அந்த ஊசியில எடுத்து குத்துனா இவங்க செத்துருவாங்க, எந்த அடையாளமும் இல்லாம கொண்டுட்டு போறது, இதுதான் பிளானு. உடனே ரத்தனம் தான் அவங்க பாக்கெட்ல அந்த ஊசியும் அந்த மருந்தையும் வச்சிருப்பாங்க. எடுத்து அந்த சிரஞ்சில போட்டு குத்திட்டு இவங்க வெளியே போறது, இதுதான் பிளான். இவங்க எடுத்து அந்த சிரஞ்சை எடுத்துருவாங்க. அந்த பாட்டில இருக்க விஷம் வந்து கீழே உருண்டு விழுந்துரும். உடனே இவ்வளவு தேடிட்டு இருப்பா. அது வந்து அடியில எங்கேயோ போயிரும். உடனே அதுக்கடுத்து அப்புறம் வந்து எங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பா. இவங்க அங்க மருந்து வாங்கிட்டு இருப்பாங்க. இந்த பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ககன் கேட்பாரு. உடனே அவங்களே எடுத்து வச்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. உடனே இங்க பார்த்தா இவங்க கொலை பண்றதுக்கு அப்புறம் வந்து அதை எடுத்து சிரஞ்சை கீழே போட்டுருவா. உடனே ஐயோ ஒரு பிளான உருப்படியா பண்றது கிடையாது, என் கூட இருக்கிறதெல்லாம் என்ன இப்படி தத்தியா இருக்குதுங்களோ, ஒரு கதைக்கு லாய் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த கொலையாளி இருக்கான்ல அவனை வந்து வார்ட் பாய் கெட்டப்ல அங்க கதவு கிட்ட நின்று யாரும் வராங்களான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க ரத்னம் வந்து ஒரு கதைக்கு நீ லாய்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்பி இவங்களை திட்டிட்டு தேடுன்னு சொல்லிட்டு இவங்களும் அடியில பாரு, மேல பாரு, அங்க பாரு, இங்க பாருன்னு சொல்லிட்டு தேடிட்டே இருப்பாங்க.
இங்க வந்து பூமி வந்து பார்த்தா அங்க காசு கொடுக்க முடியாது, காசு அவங்க கிட்ட இருக்காது. காடை வந்து இவன் சாரதா கிட்ட வச்சுட்டு போயிருப்பாரு ககன். உடனே நான் காடை வந்து ஐயோ காசு இல்லைன்னு சொல்லிட்டு காடு அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்க இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பூமி வந்து காடை எடுக்கிறதுக்காண்டி வருவாங்க. உடனே இவன் வாடு அந்த கெட்டப்பில் இருப்பாங்க கொலையாளியா வந்து பூமி வாரா அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன சொல்லுவா, அந்த சாரதாக்கு பின்னாடி இருக்கிற இதுல போய் ஒளிஞ்சுப்பாங்க, சைடில் போய் ஒளிஞ்சுப்பாங்க. இவங்க 2 பேரும் ஒரு சைடில் ஒளிஞ்சுப்பாங்க. சாரதாக்கு ரைட் சைடில் ஒருத்தவங்க ஒளிஞ்சுப்பாங்க, லெஃப்ட் சைடில் ஒருத்தவங்க ஒளிஞ்சுப்பாங்க. இவ வந்து சாரி கட்டியிருக்காள், இவ அபூர்வா ஒளிஞ்சுக்கிறத வந்து பூமி பார்த்துருவா. அது கார்டு எடுத்துட்டு இவ திரும்பி போயிடுவா. போன பின்ன பார்த்தா அடியில யாரோ இருக்கிற மாதிரி இருக்குன்னு திரும்பி பாப்பா. அடியில வந்து அவளோட சாரி இருக்கிறது தெரிஞ்சிரும். இவங்க அபூர்வாவோட சாரி இருக்கிறது. உடனே யாரு வேணும், யாரு நீங்க எதுக்கு இங்க இருக்கீங்க அப்படின்னோடனே அவங்கள உடனே பிடிக்கிறதுக்கு இவங்க வந்து ஸ்கிரீன் இருக்கும் இடையில, அந்த ஸ்கிரீன் வழியா பிடிக்க பார்ப்பாங்க. உடனே அப்புறம் வந்து தப்பிக்கிறதுக்காண்டி அவளை தள்ளி விட்டுட்டு இருப்பா. உடனே அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா கண்ணை காட்டுவா ரத்னத்துக்கும் அந்த கொலையாளிக்கும். பின்ன ரத்னமும் கொலையாளியும் வந்து பூமியை தாக்கிட்டு இருப்பாங்க. உடனே இவங்களை கொல்றதுக்கு அப்பவும் அந்த அப்புறம் வந்து அவங்களை கொல்றதுக்கு வருவா. இப்போ வந்து ககனும் வந்துருவான். எங்க போனா இவ இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இவரே காடு எடுக்கிறதுக்காண்டி வருவாரு. வந்த உடனே பார்த்தா வந்துட்டு இருப்பாரு. இவங்க வந்து இவள பூமியை அடிச்சு போட்டு 3 பேரும் வெளியே வந்துருவாங்க. அப்புறம் முதல்ல வெளியே வந்துருவா, அடுத்து ரத்னம் வெளியே வந்துருவா, அடுத்து அந்த கொலையாளி 3 பேரும் வந்துருவாங்க. பூமி வந்து அவங்க பிடிக்கிறதுக்காண்டி கேட்ச் பண்ணி பிடிக்கிறதுக்காண்டி ஓடி வெளியே வந்துட்டு இருப்பாங்க. உடனே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இவங்க ககன் பார்த்துருக்கவே மாட்டார். அவர் வந்து தள்ளி விட்டுருவாரு, இடிச்சிருவாரு ஒரு வேற ஒரு நர்ஸை. உடனே இடிச்சு கீழே எல்லாம் விழுந்துருன்னு உடனே சாரி சொல்லி எடுத்து கொடுத்துட்டு இருப்பாரு. இங்க திரும்பி பார்த்தா மாமா அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து கத்துவா. உடனே இவங்க தான் கொலை பண்ண வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பிடிக்கிறதுக்காண்டி இவன் வந்து அந்த வாடுபாய் மாதிரி கெட்ட போட்டு வந்தான்ல கொலையாளி, அவனை ககன் பிடிச்சி அடின்னு அடிச்சு அவரை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுவான். அவன் ககன் இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அபூர்வா வந்து ஓடி போயிடுவான். முதல்லயே ரத்னம் வந்து பூமி கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பா. அவ வந்து ரத்னத்தோட மூஞ்ச பாக்குறதுக்காண்டி பூமி வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனா அது ரத்னம் தான் பூமிக்கு இன்னும் தெரியாது, யாரோ ஒருத்தங்க கொலை பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு இன்னும் நினைச்சிட்டே இருப்பா. கடைசி வரைக்கும் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. கடைசியில பூமியும் தள்ளி விட்டு ககனையும் தள்ளி விட்டுட்டு அவங்க இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு ஓடிடுவாங்க. உடனே ககனுக்கு கோவம் வந்துடும். இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல், ஆல்ரெடி எங்க அம்மாவுக்கு உயிர் போற நிலைமையில நான் இங்க கொண்டு வந்து சேர்த்தா நீங்களே கொண்டுருவீங்க போலேன்னு சொல்லிட்டு டாக்டரு நர்ஸு அங்க இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு சீஃபு எல்லாரையும் கூப்பிட்டு ககன் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாரு. இதுதான் நீங்க கொடுக்குற செக்யூரிட்டியா, எப்படி ஒருத்தங்க இப்படியே வந்து பேஷண்ட் மாதிரியே வந்து எப்படி கொலை பண்றாங்க, இதுதான் நீங்க உங்க பேஷண்ட் கொடுக்குற இதுவோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாரு. உடனே சாரி சார், இனிமேல் இப்படி நடக்காம பாத்துக்கிறோம், அவங்க நர்ஸ் மாதிரி இருந்தனால எங்களுக்கு தெரியல, உங்க நர்ஸுக்கும் வேற வெளியே வந்தவங்களுக்கும் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ கத்துவாரு. கத்திட்டு அதுக்கு அடுத்து வாங்க சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கலாம் அப்படின்னா சிசிடிவி கேமராவையும் வந்து அப்புறம் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க. அதனால சாரி சார் நாங்கள் அதையும் செக் பண்ணிட்டோம், சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து பூமி வந்து சொல்லுவாங்க, வாங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து இவங்களுக்கு இது பண்ணலாம், போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னா போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் ஒன்றும் தேவையில்லை, என் அம்மாவுக்கு நானே ப்ரொடெக்ஷனாக இருப்பேன், இனிமேல் என்னை மீறி யார் வரா நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ககன் உள்ளே போய் உட்காந்துருவாரு. அதுக்கடுத்து சாரதா பக்கத்துலேயே போய் உட்காந்துருவாரு. இங்கே வந்து கேபிக்கு வந்து இவர் பார்க்கணும்னு கொஞ்சம் ஆசையாக இருக்கும். ஆனால் கேபி வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. இங்கே அந்த எஸ்பி வந்து திரும்ப அவர் அண்ணனை நினச்சி அழுதுகிட்டே இருப்பாரு. என் அண்ணனை நினைக்கல, என் அப்பாவை தான் நினச்சேன், என்னை வளர்த்து ஆளாக்கின்னு இந்த போலீஸ் நிலைமை இந்த வேலை கிடைச்ச வரைக்கும் நீங்கள் தான் அண்ணா எல்லாமே பண்ணது, உங்களை கொண்டவங்களை நான் சும்மா விட மாட்டேன்னா அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு பக்கம் வந்து ஃபோட்டோ பார்த்து அழுதுட்டு இருப்பாரு. அப்புறம் அந்த டிஎஸ்பி வந்து சார் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஏதாவது மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஐ வந்து டிஎஸ்பிட்ட கேட்பாரு. ஆமாம் சார், ஒரு கிரிமினலோட மேட்ச் ஆச்சு, அவள் பேர் ரத்னம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரத்னமா யார் அவ அப்படின்னா, அவள் வந்து இந்த குழந்தைங்களை கடத்துறது, உமன் அபியூஸ் எல்லாமே பண்றதுலாம் அவ வந்து பெரிய கில்லாடி சார், அவதான் அவளோட ஃபிங்கர் பிரிண்ட் இதுவும் தான் மேட்ச் ஆகுது, உங்க எஸ்ஐ சாரை கொண்டவங்களும் இவளோட ஃபிங்கர் பிரிண்ட் அவ்வளோ மேட்ச் ஆகுது. சரி அவள் இப்போ எங்க இருக்கா அப்படின்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் சார் அவள் ஜெயில தான் இத்தனை வருஷம் இருந்திருக்கா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் யாரோ வெளியே எடுத்திருக்காங்க, ஆனால் அது யார் அட்ரஸ் என்னதுன்னு சொல்லிட்டு எதுவுமே அவங்களோட அட்ரஸ் எதுவுமே இல்லை சார் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவள் எங்க இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த எஸ்ஐ கேட்குறாரு சூர்யா. உடனே அந்த டிஎஸ்பி சொல்றாரு, இப்போ எங்க இருக்கிறானே தெரியல, அவ அப்ஸ்காண்ட் ஆயிட்டா சார் அப்படின்னு சொல்றாங்க. சரி அவ எந்த மூலையில இருந்தாலும் நான் அவளை சும்மா விட மாட்டேன், அவளை கொல்றது ஏன், அவ சாவி என் கையாளது அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த சூர்யா வந்து கோவத்துல பொங்கி எழுந்துட்டு இருப்பாரு. கிருஷ்ணபிரசாத் வந்து அவர் மனசு கேட்காம கிருஷ்ணபிரசாத்தும் சரியும் மறுநாள் காலையில வந்து சாரதாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வாசல்ல வந்துருவாங்க. உடனே சரி வந்து வாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாரு. வேணாண்டா, அந்த ககன் எப்படியும் அங்கதான் இருப்பான், என்ன பார்த்தானே தேவையில்லாம இன்னும் டென்ஷன் அவன் கோவப்படுவான், ஆல்ரெடி அவன் கோவத்துல இருக்கான், டென்ஷன்ல இருக்கான், நானும் இன்னும் வந்து அவனை கோவத்தை இன்னும் அதிகமாக்க கூடாதுடா சரி அப்படின்வாங்க. எப்படி நீங்க பார்க்க தானப்பா வந்தீங்க, பெரியமாவை ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன்ல இருக்காங்க, நீங்க என்னப்பா இப்பவும் பார்க்க மாட்டீங்களா, அண்ணா தானே நான் பாத்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ எதுக்கும் பூமி கிட்ட ஃபோன் பண்ணி
கேட்கலாம் அவன் என்ன சொல்றான், ககன் பக்கத்துல இருக்கானா இல்லையான்னு சொல்லிட்டு. எப்படியும் அவன் பக்கத்துல தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேபி சொல்றாரு. உடனே கேபியே பூமிக்கு கால் பண்றாரு. பூமி, நான் வந்து ஹாஸ்பிட்டல் வெளியே தான் இருக்கேன், ககன் வந்து எங்க இருக்கான் அப்படின்னோன்னா காலில் சொல்லுவாங்க, சாரதா அத்தை பக்கத்துல தான் ககனும் இருக்கிறாங்க, ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன்ல, ரொம்ப கிரிட்டிக்கலான இதுல இருக்காங்க அவங்க. இன்னும் டாக்டர் எதுவுமே உருப்படியா சொல்லல மாமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆல்ரெடி நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே நைட்டு வேற இவங்க கொலை பண்ண பார்த்துருக்காங்க. நைட்டும் திரும்ப வந்து அத்தையை கொலை பண்ண பார்த்தாங்க, யாருன்னு தெரியல மாமா, அதனால மாமா வந்து அவங்க அத்தையோட தான் இருக்காங்க, வெளியவே போகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்டு கிருஷ்ணபிரசாத் வந்து ஷாக் ஆயிடுறாங்க. நைட்டும் யாரா கொலை பண்ண வந்தது, சாரதாக்கு அப்படி யாரு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சுங்கிறத நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க மக்களே. நன்றி, நாளை சந்திப்போம். பை பாய்.